Hi friends. So இந்த வீடியோவில் நாம் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்கிறேன், டூல் பாக்ஸுக்கு போயிட்டு நான் ஒரு பட்டன் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ பட்டன் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்து போட்டேன். நான் நீங்கள் என்ன செய்கிறேன், அதுக்கு நேம் கொடுக்கேன். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு இவெண்ட்ஸில் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், மற்ற ஆப்ஷனுக்கு மாற்றி வரேன். ஸோ ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் டைமில் நீங்கள் இவெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்களா இருந்தால் அதுக்கு பக்கத்தில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்துக்கலாம், உங்களோட ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே டெக்ஸ்ட்டில் போயிட்டு அப்டேட்டுன்னு சொல்லி கொடுக்கேன். அதே மாதிரி பட்டனுக்கு போயிட்டு பட்டன் நேம்ஸுக்குள்ளே போயிட்டு அப்டேட் பிடிஎன்னு சொல்லி கொடுத்து விட்றேன். சரிங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பட்டனில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் கோடிங் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நமக்கு அப்டேட் பண்ண போகிறாங்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் ஆப்ஷனையும் நாம் கொண்டு போகணும். ஸோ நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது ப்ராப்ளம் இல்லை. பட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா லாஸ்ட் ஆகிடும். டிலீட் பண்ணதுக்கப்புறமும் அந்த டேட்டா லாஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்டா, அப்டேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நான் கன்ஃபார்ம் மெசேஜ் எப்படி யூஸ் பண்ணுறேன்டா, இஃப் கண்டிஷனுக்குள்ளே மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோன்னு சொல்லி கொடுத்து வரேன். பாருங்கள், மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ. நம்ம யோசிக்கலாம், மெசேஜ் பாக்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு மெசேஜை கொண்டு வரதானே. இங்கே எப்படி நம்ம இஃப் கண்டிஷன்ஸுக்குள்ளே ட்ரூ ஆஃப் ஃபால்ஸுங்கிற விடையை நம்ம எப்படி எடுத்துக்கலாமுங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இல்லை. ஸோ இந்த மெசேஜ் பாக்ஸ்லேயே பார்த்தீங்களாண்டா 21 விதமான மெசேஜ் பாக்ஸஸ் இங்கே இருக்குது. ஸோ வித்தியாசமான பராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணும்போது என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட்டை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், அது மாதிரியான ஒரு மெசேஜ் பாக்ஸ் தான் கொடுக்கேன். ஸோ முதலாவது ஸ்ட்ரிங் நான் பாஸ் பண்ணுறேன். அந்த மெசேஜ் பாக்ஸில் டெக்ஸ்ட் என்ன வரணுங்கிறது, அதாவது மெசேஜ் பாக்ஸில் பாடியில் என்ன வரணுங்கிறத நான் கொடுக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், டு யூ வாண்ட் டு அப்டேட் என்று சொல்லி ஒரு கொஷின் ஒன்று கேட்கேன். இது மெசேஜ் பாக்ஸில் வரக்கூடிய டெக்ஸ்ட். அடுத்தது கமா பண்ணிவிட்டு திருப்பி டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் கொடுக்கேன். இது வந்துட்டு அந்த மெசேஜ் பாக்ஸில் டைட்டில். சரிங்களா? ஸோ அப்டேட் கன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்து விடுறேன். அதுக்கு அடுத்ததான் நான் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மெசேஜ் பாக்ஸில் இருக்கிற பட்டனை நான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ மெசேஜ் பாக்ஸில் இருக்கிற பட்டன்ஸ், நிறைய பட்டன்ஸ் இருக்குது. அதில் எனக்கு என்ன வேணும்னா, எஸ் ஓ நோ பட்டன் நமக்கு வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஓ நோ பட்டன் இருக்குது, ஓகே கேன்சல் பட்டன் இருக்குது, எஸ் ஓ நோ, அதே மாதிரி கேன்சல் பட்டன் இருக்குது, அதே மாதிரி. ஸோ இப்படி நிறைய விதமான பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பட் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு கேள்வி கேட்கேன், டு யூ வாண்ட் டு அப்டேட் என்று சொல்லி. அப்போ எஸ் ஒரு நோ ரெண்டில் ஒன்று தான் வரப்போகுது. நான் அதை கொடுத்து விடுறேன். அடுத்ததாக நம்ம என்ன செய்யலாம், ஐகான்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மெசேஜ் பாக்ஸ் ஐகான்ஸ். ஸோ நிறைய ஐகான்ஸ் இருக்கும் வந்துக்கிட்டு. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான மாதிரியான ஐகான்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் அப்டேட் பட்டனுன்றதால் நான் கொஷின்ஸ் ஐக்கானை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், மெசேஜ் பாக்ஸை விட்டு வெளியே வந்துட்டு டபுள் ஈக்குவல் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த டயலாக்ட ரிசல்ட், அதாவது இந்த மெசேஜ் பாக்ஸில் அந்த யூசர் கிளிக் பண்ண ரிசல்ட் வந்துட்டு எஸ்ஸாக இருந்தால், அதாவது எஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருந்தாருண்டா மட்டும் என்ன செய்யுங்க, இந்த இஃப் கண்டிஷனை ஒர்க் பண்ண விடுங்க என்று சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? இப்போ நான் சும்மா ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இங்கே நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்டேட் கொடுக்குன்னு பாருங்கள். நான் கொடுத்த இங்கே பாருங்கள், டு யூ வாண்ட் அப்டேட்டுங்கிறது காட்டியிருக்கு. அதே மாதிரி அப்டேட் கன்ஃபர்மேஷனுங்கிறதுக்கு நான் கொடுத்த எஸ் ஆர் நோ பட்டன் இருக்குது. அதே மாதிரி கொஷின்ஸ் ஐக்கானும் இருக்குது எனக்கு. சரிங்களா? நான் எஸ்ஸை கொடுத்தா மட்டும்தான் இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, இங்கே நான் என்ன செய்யணும், கன் டாட் ஓப்பன், அப்படியே நான் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி கனெக்ஷனை என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் SQL கமாண்ட், ஸோ SQL கமாண்ட் cmd ஈக்குவல் நியூ SQL கமாண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கண்ணுங்கிறது என்ன, இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வராது. என்ன காரணம், ஸோ இந்த அப்டேட் கோடிங்கை மட்டும்தான் நீங்கள் பார்த்து டைப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வராது. என்னென்னா ஏற்கனவே வந்துட்டு நம்ம இன்சர்ட் கோரிங் எழுதும்போது
இங்கே நம்ம கனெக்ஷனை கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்களும் கண்டினியூஸாக வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு இது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே நான் என்ன செய்கிறேன், டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் இங்கே என்ன செய்கிறேன், இங்கே குவாரி வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணணும், அப்டேட் குவாரி. அதுக்கு அடுத்ததான் நான் என்ன செய்யணும், என்ற கனெக்ஷனை நான் கொடுக்கணும். ஸோ கொடுத்தா தான் இந்த கோடிங் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், அப்டேட் குவாரி எழுதி பார்க்குறதுக்கு இங்கே போகிறேன். அப்டேட்டுங்கிற கீவேர்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த டேபிளுங்கிறத கொடுக்கணும், நான் யூசர்ங்கிற டேபிள் கொடுத்துட்டு ஏன் பாக்ஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன்னா யூசருங்கிறது வந்துட்டு ரிசர்வ்ட் வேர்ட். நான் அந்த நேமில் க்ரியேட் பண்ணதில்லை. இதுவே நீங்கள் வேறு நேம் மை யூசர்ன்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சாதாரணமாக மை யூசர்ன்ட்டே டைப் பண்ணிவிட்டு போக இயலும். ஸோ அடுத்தது செட்ன்னு சொல்கிற கீவேர்டை கொடுத்ததுக்கப்புறம் நேம் காலமில் வர வேல்யூஸை இங்கே அப்டேட் பண்ணுங்கள், கமா. அதே மாதிரி மொபைல் அதில் இருக்கிற வேல்யூஸை இதில் அப்டேட் பண்ணுங்க. நான் கொடுக்குற வேல்யூஸுக்கு அப்டேட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி யூசர் நேமுக்கும் என்ன செய்யுங்க, இந்த சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குற டேட்டாவை அப்டேட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு இப்போ அப்டேட் பண்ணுற வேல்யூஸை அப்டேட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இப்படி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணால் எல்லா டேட்டாவுமே அப்டேட் ஆகும். சரிங்களா? அப்படி இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டா அப்டேட் ஆகணுமாக இருந்தால் வேர் கண்டிஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஐடி காலம் கொடுத்துட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், ஐடிக்குரிய வேல்யூஸும் நான் கொடுத்து விடுறேன். நான் இப்போ சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து நான் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் இல்லாமல் கூட கொடுக்கலாம். என்ன காரணம், இந்த ஐடி வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப்புங்கிறதால நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணுங்கிற கண்டிப்பான அவசியம் இல்லை. நான் இந்த குவாரி கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் செய்து பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. நான் என்ன செய்கிறேன், நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரிங் SQLன்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் இதை போட்டு விடுறேன். போட்டு விட்டுட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, இந்த சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே எனக்கு என்ன வேல்யூஸ் வேணும், டபுள் கொட்டேஷன்ஸ் டபுள் ப்ளஸ் கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், நேம் பாக்ஸில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸை நான் கொண்டு வந்து கொடுக்கேன். அதே மாதிரி மொபைல் நம்பருக்கு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே வந்து டபுள் கொட்டேஷன்ஸ் டபுள் ப்ளஸ் கொடுத்து விடுறேன். ஸோ என்ன காரணத்துக்காண்டி டபுள் கொட்டேஷன்ஸ் டபுள் ப்ளஸ் கொடுக்கணுங்கிறது நான் இன்சர்ட் கோடிங் எழுதும்போது நான் சொல்லியிருந்தேன்னா ஸோ அந்த வீடியோவையும் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இங்கே மொபைல் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட், அதே மாதிரி யூசர் நேமுங்கிறது டபுள் கொட்டேஷன்ஸ் டபுள் ப்ளஸ். பட் இதுதான் முறையாக அப்படி தான் நம்ம டைப் பண்ணணுமாண்டா கண்டிப்பாக இல்லை. நம்ம கண்டிப்பாக வெலிடேட் பண்ணணும். அவர் தர டேட்டா சரியான டேட்டா வாங்குறது வெலிடேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் சரியான லென்த்தில் இருக்கா, அதே மாதிரி யூசர் நேம் சரியாக இருக்கா, இல்லை எம்டி பாக்ஸ் யாராவது தராங்களாங்கிறது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போதைக்கு எம்டி பாக்ஸ் யாருமே கொடுத்து இன்சர்ட் பண்ணியோ அப்டேட் பண்ணியோ பார்க்காதீங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது நான் என்ன செய்வேன், எப்படி அதை வெலிடேட் பண்ணுறது, எப்படி ட்ரை கேட்ச் மெத்தட் யூஸ் பண்ணி எரர் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரத்துக்காக வேண்டி ஸோ நான் இந்த மாதிரி கோடிங் எழுதிட்டுருக்கேன். பட் நம்ம WP கன்செப்டில் எல்லாம் நம்ம கோடிங் எழுதும்போது இன்னும் ப்ரொஃபஷ்னல் நம்ம கோடிங் எழுதிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ யூசர் நேமில் வந்துட்டு யூசர் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி கொடுக்கேன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன், இங்கே பாஸ்வேர்டுக்கு டபுள் கொட்டேஷன் டபுள் ப்ளஸ் பாஸ்வேர்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்ன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். அதே மாதிரி இங்கே ஐடிக்கும் டபுள் கொட்டேஷன்ஸ் டபுள் ப்ளஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஐடிங்கிறது நம்ம ஆரம்பத்திலேயே வேண்டி எடுத்துருக்கிற டேட்டா. சரிங்களா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஐடி நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே பின்னுக்கு வந்து நான் டெர்மினேட் பண்ணிவிட்டேன். சரிங்களா? தட்ஸ் ஃபைன். இப்போ ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே நாம் கண்டிப்பாக இந்த ஓப்பன் இந்த சிங்கிள் கொட்டேஷன்ஸ் நம்ம கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ இப்போ உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி அந்த சிங்கிள் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணி போட்டு பின்னுக்கு ஐடியை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அது ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரியும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த SQL நான் இங்கே பாஸ் பண்ணி விடுறேன். சரிங்களா? ஸோ பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நீங்கள் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் வந்துட்டு இப்போ SQL கமெண்டை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இன்டீஜரில் ட்ரோ கவுண்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே cmd டாட் எக்ஸிக்யூட் non queryன்னு சொல்கிறேன்.
கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சிஎம்டி ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணதும் எத்தனை ட்ரோஸ் வந்துட்டு எஃபெக்ட் ஆகிருக்குங்கிற கவுண்ட் வந்துட்டு இந்த ட்ரோஸுக்குள்ளே வந்துடும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், இஃப் கண்டிஷனுக்குள்ளே இந்த ட்ரோட கவுண்ட் வந்துட்டு 0 விட பெருசாக இருக்குமாக இருந்தால் மெசேஜ் பாக்ஸ் கொடுக்கேன். மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று சொல்கிற மெசேஜை கொடுத்து விடுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம யூஸ்வலாக நம்ம இங்கே என்ன கொடுத்துருந்தோம், கண்டெக்ட் வித் யுவர் ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்கிற மெசேஜ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ நான் அதே மெசேஜை காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் டைப் பண்ணாலும் தட்ஸ் ஃபைன், சரிங்களா. நான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், அப்டேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த லோட் டேபிளுங்கிற ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ தான் நம்மளோட கிரிட் வியூவில் நம்ம அப்டேட் பண்ண டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும். அப்படி இல்லாட்டி பழைய டேட்டா தான் நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், லோட் டேபிள் ஃபங்க்ஷன் என்று சொல்கிறேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். பட் செலக்ட் பண்ணுனா இந்த பட்டன் எனேபிள் ஆகிற மாதிரி இல்லாட்டி டிசேபிள் இருக்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு எரர் தான் வரும். நான் இங்கே என்ன செய்கிறேன், நேம் சேஞ்சுன்னு சொல்லி கொடுக்கேன். இந்த இடத்த 555 சொல்லி கொடுக்கேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகே. இப்போ அப்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். டூ யூ வாண்ட் அப்டேட். இப்போ நோ கொடுத்தேன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே வரல. இதுவே நான் எஸ் கொடுத்தேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி மெசேஜ் வருது. அதே சந்தர்ப்பத்தில் இங்கே நமக்கு டேட்டாஸும் என்ன செய்துடுது, சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு ஒரு ப்ராப்பரான வே வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு. பட் இதை விட அட்வான்ஸான மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.